ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்திய காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள், இளைஞர்கள் அவர்கள் கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தி சென்ற போது காவல்துறை அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிய போது பெல்லட் குண்டுகள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன மெட்டாலிக் உலோக குண்டுகளை வைத்து சுட்டிருக்கிறார்கள். வன்முறைக்கு தகுந்தாற் போல பயன்படுத்துவதற்கு காவல்துறைக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவை நேற்று பிறப்பிச்சு. உச்சநீதிமன்றம் அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கிரௌடை கலைக்க இந்த மாதிரியான குண்டுகளை பொருத்தி துப்பாக்கியால் சுடலாம், அவங்க வன்முறை செய்தார்கள், வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று எதுவுமே இல்லை. இன்னும் அந்த வழக்கையும் விசாரிச்சு முடிக்கல, கன்க்ளூசிவ் ஸ்டேஜுக்கு வரல. ஆனா இவங்க சொல்றாங்க கிரேடட் ரெஸ்பான்ஸா. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய உச்சநீதிமன்றம் அங்கே டெல்லியில் நடந்த ஜந்தர் மந்தரில் அங்கு கூடி தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதானை பதவி விலக கோரி போராட்டம் நடத்திய காக்ரோச் ஜனதா பார்ட்டி உடைய அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள், இளைஞர்கள் அவர்கள் கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தி சென்ற போது காவல்துறை அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிய போது அப்பொழுது அவர்கள் பெல்லட் குண்டுகள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன மெட்டாலிக் உலோக குண்டுகளை வைத்து சுட்டிருக்கிறார்கள். சின்ன சின்னதாக ரொம்ப பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வைத்து சுட்டிருக்கிறார்கள். அது பலரையும் காயப்படுத்தி இருக்கிறது. ஒருவருக்கு கண்ணு முற்றிலும் போய்விட்டது, இன்னும் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள போயிடும். இப்போ அவங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்படி பயன்படுத்தப்பட்ட அந்த பெல்லட் குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த சுட்டாங்களே பெல்லட் குண்டுகள், அப்படி சுடக்கூடிய அந்த குண்டு அந்த துப்பாக்கிகளை வன்முறைக்கு தகுந்தாற் போல பயன்படுத்துவதற்கு காவல்துறைக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை நேற்று பிறப்பிச்சு. அதாவது அவங்க சொல்றது, பெல்லட் கன்ஸ் பார்ட் ஆஃப் எ கிரேடட் போலீஸ் ரெஸ்பான்ஸ். ஒரு பெரிய க்ரௌடு அதை கலைக்கும் போது வன்முறை வந்துருச்சு அப்படின்னோம்னா, அப்போ அதுக்கு ஏற்றாறு போல அந்த க்ரௌடை அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக இந்த மாதிரி அதை பயன்படுத்தலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம். அந்த போராட்டம் அமைதி வழியில் நடந்த போராட்டம், எந்த விதமான ஆயுதமும் அவரோட கையில் இல்லை. மாறா அன்னைக்கு அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக செல்ல முற்பட்ட அந்த நேரத்தில், அந்த கணத்தில், அதற்கு முன்னாலேயே அங்கே வந்துட்டு ஒரு லாரி நிறைய கல் எடுத்தாந்து அங்கே லாரியை நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த கல் எடுத்து போராடிய மாணவர்கள், இளைஞர்கள் மீது அடிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் அவங்க திருப்பி அடித்தாங்க பின்னாடி. இப்படியெல்லாம் நடந்ததை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு பதிவு பண்ணி வெளில போட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கேயே வந்துட்டு இன்டர்நெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க, பாதையை அடைச்சிடுறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்கு மக்கள் யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மெட்ரோ ட்ரெயினை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. ஒரு அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணல, அவங்க வேற ஏதோ ஒன்று வாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்தது. இந்த போராட்டத்தை பற்றி அது சரியாக நடந்ததா, அதில் உள்ளபடியே வன்முறை வெடிச்சதா, வன்முறை மாணவர்கள், இளைஞர்கள் தான் தூண்டினார்களே என்று பலவாறு வகையில் விசாரிக்க வேண்டிய உச்சநீதிமன்றம் அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கிரௌடை கலைக்க இந்த மாதிரியான குண்டுகளை பொருத்தி துப்பாக்கியால் சுடலாம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு ப்ரொஜெக்டைல் ஆக்டிவேட்டட் கன்ஸ். ப்ரொஜெக்டைல் அப்படின்னோம்னா இந்த மாதிரி பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல் ஆக்டிவேட்டட் கன்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இது வழக்க போட்டது யார் அப்படின்னீங்கன்னா, ஒரு காவல் அதிகாரியே, ஃபார்மர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அபிஷியல் யஷ்வர்தன் ஆசாத் அப்படின்றவரும், இந்த பெல்லட் இன்ஜுரி, அந்த பெல்லட் குண்டுகளை தாங்கி காயம்பட்ட பிரசாந்த் குமார் சிங் அண்ட் ஷேக் இர்சாத் மன்சூரி
ஆகிய 2 பேரும் 3 பேரும் சேர்த்து தான் அந்த வழக்கை போட்டிருக்காங்க. அதை தான் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த், அப்புறம் வந்துட்டு இவர் ஜோய் மால்யா பக்சி, அப்புறம் இன்னொரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிச்சு இப்படி பேசுறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு பாருங்க. அவங்க வன்முறை செய்தார்கள், வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று எதுவுமே இல்லை. இன்னும் அந்த வழக்கையும் விசாரிச்சு முடிக்கல, கன்க்ளூசிவ் ஸ்டேஜுக்கு வரல. ஆனா இவங்க சொல்றாங்க கிரேடட் ரெஸ்பான்ஸா. இந்த நாட்டினுடைய குடிமக்களினுடைய போராட்ட உரிமையை வன்முறையிட்டு போராடக்கூடிய மாணவர் மீதும் இளைஞர்கள் மீதும் இப்படி ஒரு தாக்குதலை நடத்திய காரணத்தினால்தான் இதற்கு உத்தரவிட்டதுக்கு பொறுப்பு அமித்ஷா, அவர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு அந்த குரல் இப்பொழுது ஓங்கி ஒலிக்கிறது நாடாளுமன்றம் வரைக்கும். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல நம்ம நீதிபதி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஜோய் மால்யா பாக்சி, போலீஸ் ரூல்ஸ் அலோவ்ஸ் யூஸ் ஆஃப் pellet guns in exceptional circumstances. One of the graded responses is the use of pellet guns. Graded response. கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல தடி அடி, அப்புறம் கண்ணீர் போய் கொண்டு, அதுக்கப்புறம் தண்ணீர் அடிக்கிறது, இந்த மாதிரின்றதுலையா இது. அதுக்கப்புறம் என்ன, துப்பாக்கியால் நல்லா சுடலாம். அங்கே AK-47 வச்சு சுட்டாங்க இல்லையா, அதுவும் ஒரு கிரேடட் ரெஸ்பான்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா அவங்கள பார்த்து சுட்டு சாவச்சிடலாம் சொல்றாங்க. ஏன்னா இளைஞர்களையும் மாணவர்களையும் கற்பம்பூச்சிக்கன்னு சொல்லவங்க தானே இந்த கோர்ட்டு. இதையும் சொல்லுவாங்க. இது மாண்புமை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை நீதிபதி, மற்றொரு மூத்த நீதிபதிகள் 2 பேர். வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், தலை குனிகின்றேன். இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை காக்க வேண்டிய இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு போலீஸை எதை வேணாலும் வச்சுக்குவாங்க. அந்த நடந்த அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க. நடந்த சம்பவத்தில் அங்க லாரியில கல்லெடுத்து நிறுத்தி வச்சது யார்? நிறுத்தி வச்சது சொல்லுங்க. அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராடி இளைஞர்களும் மாணவர்களும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிர்வாகிகளும் சொல்லும் போது ஏன் எடுக்கல? அங்க வந்துட்டு எந்த விதமான போலீஸ் ஆடையும் இல்லாமலேயே அவர்கள் வந்துட்டு கையில தடியோட நின்றுட்டு இருந்தாங்களே, அதுவும் ஆணிகள்லாம் சொருவின தடிகள், அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க? அதுவும் ஒரு கிரேடட் ரெஸ்பான்ஸா? தடி அந்த அடிக்கக்கூடிய அந்த தடியிலெல்லாம் வந்துட்டு ஆணி குத்தி இருந்ததுன்னா ஒரு கிரேடட் ரெஸ்பான்ஸ், அடிச்சு கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா நீதிபதிகளே? இதெல்லாம் என்னன்னு சொல்றது? அப்புறம் வந்துட்டு பேட்ஜே இல்லை, நேம் பேட்ஜே இல்லை, அப்படி அடிக்கலாம், அதுவும் ஒரு கிரேடட் ரெஸ்பான்ஸ். இது தொடர்பா நீங்க இந்திய ஒன்றிய அரசுகிட்ட விளக்கம் கேட்கணும். இதற்கான அவசியம் முதல்ல ஏற்பட்டுச்சான்னு விளக்கம் கேட்கணும். விளக்கம் கேட்கல, அது சுட்டி காட்டுறாங்க பாருங்க. The court completely agreed that the state must meet students' protest with non-violence and not brutality அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, the court however did not expand on which exceptional circumstances சொன்னீங்கல்ல, அந்த exceptional circumstances அது என்னன்றத விளக்கத்தை justified the use of pellet guns, nor did it ask the union government for an explanation during the hearing. அவளை கேட்டிருக்கணும்ல, எதுக்காக இதை பயன்படுத்துறீங்க, என்ன அப்படியான ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ், விதிவிலக்கான ஒரு சூழல் எங்க அங்க அப்ப ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கணும்ல. அது யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட கேட்கணும்ல. அவங்க தானே டெல்லியில வந்துட்டு போலீஸ் காவல்துறை கட்டுப்பாட்டு வச்சிருக்கிறாங்க, அமித்ஷாவினுடைய அமைச்சகம். எதுவும் கேட்கல. இதை தடை பண்ணுங்கன்னு வந்த இடத்துல இப்படி ஒரு பதில் அவங்க சொல்றாங்க. எல்லாம் ஒரு கிரேடட் ரெஸ்பான்ஸ் தான். அதாவது இவங்கெல்லாம் என்ஜாய் பண்றாங்க. போராட்டமே இருக்கக்கூடாது. எதுவும் நடந்தாலும் கார்பரேட் கொள்ளை உற்று, ஊழல் உற்று, லஞ்சம் உற்று, மக்களுக்காக எதுவும் செய்யறதில்ல உற்று, எல்லாத்துக்கும் பெசாத இருக்கணும். நம்ம அதிகபட்சம் என்ன பண்ணணும், ஓட்டு போடும் போது நம்மளுடைய ஓட்டை மாற்றி போடணும். அவங்க அதை மாற்றிக்கிடுவாங்க. எப்படி முடியுது பாருங்க மக்களே. இப்போ புரியுதுங்களா அந்த ஐயன் அதை ஏன் பேசுறேன்ட்டு? எதையுமே சொல்லக்கூடாது. கடைசியில் ஒரு வழி இருக்குது ஆட்சியை மாற்றுறதுக்கு. அங்கே போனால் அவங்க அதை மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, அப்போ விஜயை பிடிக்கும். உங்களுக்கு விஜய் வச்சுக்கங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவர்கிட்ட முதலமைச்சரா அப்படின்னு நீங்கள் திரிச்சிருவீங்க. அதே நாங்கள் ஏற்றுக்கிட்டு ஜனநாயகம் வந்துருச்சு அப்படின்னு சிரிக்கணும். இந்த நாடு அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதனுடைய அமைப்புகள், நிறுவனங்கள் அனைத்தும் நம்மை முட்டாள்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன என்பதற்கான அத்தாட்சி இதெல்லாம். வேற ஒன்றும் இல்லை. ஒரு கட்டத்தில் இருந்த ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இந்த மார்க்சியவாதிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு யாரு, மாவோயிஸ்டுகள்,
அவர்கள் மீதான கடினமான நடவடிக்கை எடுக்கும் போது அவர்களையும் இந்த நாட்டினுடைய பிள்ளைகள் என்றுதான் நீங்கள் கருத வேண்டும் என்று சொன்ன நீதிபதிகள் இருந்த இடத்துல இப்போ இருக்கிறவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. சாதாரண பொதுமக்களினுடைய போராட்டத்தை கூட கிரேடட் ரெஸ்பான்ஸ் வச்சு அடிக்கலாம். ஆஃப் மைண்ட். நம்ம என்ன பண்றது? இதுக்கு என்ன பண்ணிடுவேன் நீ? அதிகபட்சம் நான் தான் உச்ச நீதிமன்றம், என்ன தாண்டி எதுவும் கிடையாது. நீ என்ன பண்ணிடுவ? நல்லா கவனிக்க தோழர்களே, இதுதான் இந்த நாடு. இப்ப ஜனநாயகம் போடலங்க அதெல்லாம் மோடியை வச்சுட்டு கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு அங்க இருந்துட்டு மோடியை திட்டா, இன்னைக்கு காத்தால இருந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் எல்லா சேனலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னம்னா, நீங்க போட்டு பாருங்க, இந்த நொய்டா உமன் அவ வந்துட்டு அப்யூசிவா அசிங்கமா மோடியை வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டா, திட்டா. ஸோ அவ மேல கேஸ் போடுறோம். அங்கே எந்த இடத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன் வேணாலும் ஒரு 0 எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணிடலாம், தேதி இல்லாத தாக்கல் பண்ணிட்டு அதை கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை அனுப்பி வைக்கலாம். அப்படி பண்ணிட்டு அந்த பொண்ணை இன்னைக்கு விரட்டுறாங்க. எவ்வளவு இதில் பாருங்களேன். நொய்டா போலீஸ் ரெஜிஸ்டர் 0 எஃப்ஐஆர் அகெயின்ஸ்ட் விமன். என்ன பண்ணாங்க அவங்க? நரேந்திர மோடிக்கு எதிராக அவங்க வந்துட்டு அப்யூசிவ் ரிமார்க், அசிங்கமா அந்த பொண்ணு பேசி இருக்கிறா. 25 வயசு பெண்ணு. அந்த பெண்ணுடைய பேர் என்ன? ருச்சிகா சிங். இதான் இந்த ருச்சிகா சிங்கை பத்தி போட்டு அப்படியே பிளாரிங். இந்த நாட்டில் சங்கிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? மகாத்மா காந்தியனுடைய படத்தை வச்சு ஒரு சாமியார் சங்கி சுடுறா, அப்படியே ரத்தம் ஊத்துது பாருங்க. உடனே எல்லாரும் கைதட்டி ரசிக்கிறாங்க. இன்னொரு சங்கி என்ன பண்றா, 3 கடவுள் ராமன் சீதை எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு டாக்டர்கள்லாம் கூட்டு வந்துட்டு 2-3 டாக்டரை கூட்டு வந்துட்டு அவங்களுக்குலாம் ஆர்டிபிட் சரியா இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு எது பேனரை இப்படி வச்சு பாக்குறான். சரியா இருக்குது. இதெல்லாம் இரவுல பார்க்கும்போது என்ன நாடுடா இது அப்படின்னு நினைப்போம். ஏற்கனவே கௌமுத்ரா பசுனுடைய மூத்திரத்தை குடிச்சா போயிடும் அப்படின்னு சொல்ற ஐஐடி டைரக்டர் அங்க இருக்கிறாரு. எது இவங்க எவ்வளவு தூரம் போராடி கல்வியில வந்துட்டு சீர்திருத்தம் கொண்டு வரணும்னே, அந்த எக்ஸாம்ல சீர்திருத்தம் கொண்டு வரணும்னே, அதுக்கு யார் ஆளுன்னா இவரு காமகோடான்னு கோடி. அவர் தான் இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் தியரியை வெளிப்படுத்தினார். மாட்டு மூத்திரம் குடிச்சுட்டா அவருக்கு போதும். அவர் பல முறை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. பசு மூத்திரம் அதுவும் ஓடுது சைட்ல. இந்த நாட்டில் செய்தி, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், அது வேலை வாய்ப்பு, கல்விக்கான அதெல்லாம் எதுவும் இல்லை. அவன் மூத்திரம் குடிச்சான் அது சரியா போகும். இவன் பாரு சாமி சிலைக்கு வந்து சாமி படத்துக்கு வந்துட்டு ஸ்டெதஸ்கோப் வச்சுட்டு ஹார்ட்பீட் இருக்குதான்னு பார்த்தான். அவர் சொல்றாரு டாக்டர் நல்லா இருக்குது ஹார்ட்பீட். இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான்னா அவன் அடிச்சு கொண்டுறான். உத்தரப்பிரதேசம் பூலோக சொர்க்கம் சங்கிகளுக்கு. அதான் அடுத்தபடியா அந்த மாதிரி ஒரு நீதிமன்றம். அப்பா சாமி இறைவா, சில நேரங்களில் வந்துட்டு என்ன பாவம் செய்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கப்பலுடைய தமிழன் படம் பார்க்கும்போது நான் சின்ன பையன் முதன்முறையாக பார்க்கும்போது பல்லாவரம் ஜனதா தியேட்டரில், அப்போ அவர் வந்துட்டு சாக கிடக்கிற ஒரு சிதம்பரம் பிள்ளை பக்கத்தில் அவருடைய மனைவி உட்காந்து பாடுவாங்க. கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீர் விட்டோ காத்தோம். சுதந்திரத்தை சொல்லுவார் அவர். கண்ணீர் விட்டு வளர்த்தோம், ரத்தம் சிந்தி வளர்த்தோம். அப்படியாப்பட்ட ஜனநாயகத்தை, சுதந்திரப்பட்ட ஜனநாயகத்தை எவ்வளவு மோசடிக்கு உட்படுத்தி எவ்வளவு கேவலப்படுத்துறான் பாருங்க. இதையும் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பாப்பார கும்பல், ஒரு RSS, அப்புறம் ஒரு கார்பரேட்டு. என்ன விதமான நாட்டை நம்ம மக்களுக்கு எதிர்காலத்துக்கு விட்டுட்டு போகிறோம்? நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பணம் கட்டுறமே, நல்ல நாடா இது இருக்கா? செத்து போனான 12 பேர். இப்ப அனிதாவெல்லாம் விடுங்க, அனிதா பிகம்ஸ் ஹிஸ்டரி. யார் நினைச்சு பார்க்க போறாங்க? என் தங்கச்சி அனிதா, என்னோட இன்னொரு தங்கச்சி அனிதா, இவர் தான் விசை. என்ன பண்ணிட்டாரு இப்போ? அங்க அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது. டபுள் பொத்தல், இதையும் மூடு அதையும் மூடு, சைலண்ட். அவரு பஸ் மேல ஏறினா தான் அவருக்கு எல்லாமே வரும்.
அவர் சீட்டெல்லாம் உட்காந்து இப்படியெல்லாம் ஒரு நாடா? இப்படியாப்பட்ட ஒரு நாட்டை எதிர்காலத்துக்கு விட்டுட்டு போக போறோமா? சிந்தியுங்கள். மொத்த நாடும் கிளர்ந்திட வேண்டிய தருணம் வந்து விட்டது தொடர்ந்து. இன்னும் சொல்ல போனா ஒரு சுதந்திர போராட்டம் போல நாம் கிளர்ந்திட வேண்டும். எதை வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஒரு பரப்புரை நீட்டு வேணா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகத்திலிருந்து போராட்டத்துக்கு புறப்படுறாங்க. பெரியார் திடல்ல, பெரியார் திடலுக்குள்ளே போலீஸ் வந்து என்னடா இது? இது கூட வந்துட்டு உத்தரப்பிரதேசம் மாதிரிதானா? இவர் வராரு, பெரியாருக்கு வந்துட்டு மலர் வைக்கிறாரு, மலர் வளையம் வைக்கிறாரு, பூவை தூக்கி போடுறாரு, பூம்புடு போடுறாரு. அங்க போனா வீட்டுல ஒரு சிலை வச்சிருக்கிறாரு, அது ஒரு மாலை போடுறாரு. அவங்க பெரியார் திடல்ல இருந்துட்டு நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, நீட்டு ஒழிப்பு தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லக்கூடிய தாவேக அரசு போலீஸ் அனுப்பி அந்த இடத்த விட்டு அவங்க தாண்டக்கூடாது. அங்கிருந்து பிடிச்சி உள்ள எடுத்து போயிட்டாங்க. ஏன்? ஜெயிச்சுட்டாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? மிஸ்ஸிட்டு. அவ்வளவுதான். எப்படி நீங்க சுத்தி சுத்தி வந்தாலும் அங்கதான் வந்து நிற்கும். எனவே மக்களே, ஒழிப்பதற்கு தயாராக வேண்டும். துணிந்து நாம் எழ வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.